ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலாக உப்பு கறி செய்ய போகிறோம். கறி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம சமைக்கிறத இன்னைக்கு செமையாக சமைக்கிறோம், சரியாக யோசிக்கிறோம். வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பைப்பை போடுறோம். கனெக்டா ஃபர்ஸ்ட் நல்லா சுத்தமாக கறியை அலசிக்கணும். இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிடு. குறுக்க இந்த கௌசிக் கொண்டா பிளாக்கி அடிச்சு விட்டுங்கடா. பிளாக்கி டேய், கறியை நல்லா ஒரு 2-3 அலசு அலசணும். நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கணும்பா. கவுச்சி நாத்தம் வரவே கூடாது. நல்லா ஈரலானா 2-3 போட்டிருக்காங்க. சண்டை வராது, ஈரலுக்கு சண்டை வராது இன்னைக்கு. என்ன மனுஷன் கட்டி செய்யும் முறை ஈரல் எடுத்து தின்னுருவாங்க அவங்க. விடு விடு. गाइस இவன் தான் நம்மளோட பிளாக்கி. பாடி ஆன் பண்ணி தண்ணி ஆன் பண்ணு. கவுச்சிக்கு வரான். அவனை தூக்கி உள்ள வீட்டுக்குள்ள விட்டு கலவை சட்டறாங்க. அவன் வீட்டுக்குள்ள விட்டு அத கேட்ட போட்டு விடு. சூரியட கொண்டு விடுறான். ஆஃப் பண்ணு. அடிக்குதுடா. ரெண்டாவது அலச அலசறோம். சரி நல்லா. அலசுப்பா, 3 அலசு போதும். கறிக்கு நல்லா அலசணும்னா 3 அலசு போதும். ஏய் பிளாக்கி இங்க வா. பிளாக்கி கழுத்தை ஓட போட்டுறானே அது. அதோட என்னைய போட்டு முடியாதுனே. இது தொல்லையா இருக்குங்கடா. போய் வீட்ல போய் நம்ம சமைக்கல வந்து. இல்ல கல் பெருசா இருக்குடா, சின்னமா இருக்குடா. எப்பா நம்ம 3 அலசு அலசிட்டோம். ஆனால் என்ன, ஒரு அலசு நம்ம கடைசியாக எப்போ மஞ்சத்தூள் போட்டு அலசணும். நான்வெஜ் எதாவது தான் நம்ம அதை கொஞ்சம் மறந்துட்டோம். நீங்கள் அதை மறந்துடாதீங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் நம்ம. இதில் ஒரு அலசு அலசிடுவோம். இதை அலசிட்டா ஃபினிஷ் அலசினது. நல்லா அலசியாச்சுப்பா, போதும் இந்த அலசு. இதுக்கடுத்து நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். வாங்க. விட்றாத போனா. நம்ம எப்பவும் போல நம்ம பேச்சுலர் சமையலுக்கு வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒவ்வொரு பொருள் எடுத்துருந்தாச்சு. பூண்டு எடுத்தாச்சு. அதை நச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஃபில் வீடியோ போட முடியாது. vlog. இதே மாதிரி நம்ம சேனலில் எப்பவும் ஃபிட்னஸ் அண்டு விளாக்ஸ், இந்த மாதிரி சமையல் டிப்ஸ் அப்பப்போ வரும். உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. பார்த்தே இல்லையா நீ? என் கறி கடை வச்சிருக்கிய. இதெல்லாம் பார்த்தேன். பூண்டு தாப்பா. கறி எலும்பாவே இல்லையே. பூண்டை ரொம்ப நினைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு 2 இடி இடிச்சோம்னா போதும். பூண்டு இந்த அளவுக்கு 2 இடி இடிச்சிட்டா போதும். ரொம்ப நீங்கள் போட்டு நச்சிட வேணாம் பேஸ்ட்டானா. அப்போ தான் நம்ம கறி நல்லா டேஸ்ட்டாக மணன்னு கம்மன்னு இருக்கும், சுவையாக. இல்லை தட்டு நீ சொல்லு. ஆட்டோட சேர்ந்து வரும் போறடா. அப்படி நீ சொல்லு. நம்ம கறி அலசிட்டு வந்தாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம உப்பு கறி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு கறி வேணும், அடுத்து எண்ணெய் வேணும், அடுத்து நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த மிளகா. அதை பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மேலே உள்ள காம்பெல்லாம் பிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த இன்க்ரீடியன்ட் உப்பு, அடுத்து சோம்பு, வெள்ளைப்பூடு. இது போதும்பா. இது இருந்தால் உப்பு கறி அற்புதமாக பண்ணிடலாம்.
பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. கட் பண்ணி முதல் வேலையா நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். அதை சிறப்பாக பற்ற வச்சிருவோம். மைக் வாங்கணும்னே நம்ம யூடியூப் சேனலுக்கு. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு நல்ல கேமரா, நல்ல வீடியோ மேன் வேலைக்கு சேர்த்துருவோம், நல்ல எடிட்டர் வேலைக்கு சேர்ப்போம். அடுத்து மைக்கு சூப்பரா வாங்குறோம். அதோட காசு சூப்பரா பண்ணுவோம். கொட்டி கொட்டி வரோம். நம்மளுக்குலாம் ஒரு வண்டி வாங்கிட்டோம். யாருக்கு வண்டி வேணுமோ வாங்கிக்கோ, போன் வேணுமோ வாங்கிக்கோ, எல்லாமே மில்லியன் கணக்குல வீசு போகும். நீ எப்படி இருந்தாலும் சட்டி 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 ஏய் நல்லா சட்டியை கொடுவா. சட்டி 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 வச்சுக்கிறீங்க. சட்டியை வச்சிருவோம்ப்பா. இப்ப தண்ணி ஊத்தணுமே மொட்டை பேசாம இரு. அப்பா எண்ணெய் ஊத்திக்குவோம்ப்பா. மாலாக மஞ்சள் கலர் எண்ணெய், மங்களகரமா மஞ்சள் எண்ணெய். புளி எண்ணெய் போதுமா எண்ணெய்? ஏய் இன்னும் கொஞ்சம் ஊத்துனே. ஊத்தி அப்படியே கிண்ணத்தோட ஊத்தியா சமைச்சு பார்த்துட்டு கொடுப்பா, ஊத்திக்குவோம். எங்க இரு, முன்னாடி கொஞ்சம் ஊத்து லைட்டா ஆகும்டா. இன்னும் லைட்டா ஊத்துறோம்னே. பார்த்தேனே ஒரு வீடியோல. ரெண்டு 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 போடு. ஸ்டார்டிங். போடு போடு போடு. ஏய் நீ போக இங்க சோம்பு சோம்பு போடுறோம்ப்பா. நீ புகை கேஸ் எடுத்து வா, இங்கிட்டு வா. அங்கே புகை அடிக்கல. கரண்டியே கொடுத்து தொலைங்கடா. எப்பா அடுத்து மிளகா 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 கருது கருது. ஆமா அவ்வளவுதான். போடு போடு. அரைகுறையான சமையல். சொல்றா டேய். ஏய் ஒரு ஒரு குடுதுமியா குடுதுமிடா. ஏய் ஏய் டக்குன்றா. ஏய் ஆடுதியா? ஏய் இருடா நம்ம குடு துணி வைக்கடா. சுத்து டீ-ஷர்ட் கழட்டறா. டீ-ஷர்ட் வாங்கடா. முதுகுடே கையில கட்டி ஏய் நெருப்பு கொஞ்சம் வெளிய வா. நெருப்பு கொஞ்சம் வெளிய இரு. டேய் பூனா உன் தம்பியை கூட்டிட்டு வாடா. நெருப்பு போற. Dress டேய். குடுதுமி போடுதா. பரவாயில்லை. டேய் என்ன எடுத்துட்ட? வேற என்ன கேட்ட? தண்ணி தண்ணி. ஏய் பூண்டு பூண்டு வாங்கடா சரி. பூண்டு பூண்டு பூண்டுங்க. நீ பூண்டு இல்ல இந்த பக்கம் ஏய் சூர்யானே எனக்கு டவுட் இது அமத்தா அமத்தா இது. கருவேப்புள்ள போடல அதுக்குள்ள சோம்பு போட்டாச்சு. அதானே. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? தேவையில்லப்பா விடுப்பா. அப்பதான் கருவேப்புள்ள. இந்தாயா ஏய் ஊத்தி விடு. பூண்டியை போட்டு விடு. ஒரு கொஞ்சமா. இந்தாயா கொட்டப்படியா. ஏப்பா நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தியாச்சு. அது சோம்பு போட்டோம். அடுத்து வரமிளகாயை போட்டுட்டு அடுத்து கறியை போட்டோம். இப்போ வெள்ளை பூண்டு போடுறோம். நல்லா பாத்துக்கிறீங்க. இவனை பார்த்துங்க, வெறும் ஏசிக்கடை. அடுத்த யூடியூப் சேனல். ஆமா யூடியூப் யாருக்கு தெரியும்ல. ஏய் இது ட்ரீ வீடியோ vlog எல்லாமே போடுவாப்ல. அடுத்து எல்லா கடைக்குமே திண்டு திண்டு வருவாங்க. நல்லா கிண்டணும்பா. தண்ணி ஊத்தணும்யா. இருவா பூனா எதுக்கு எடுத்தாலும் ஏத்தி முடி வைக்கலாம். அந்த ஒண்ணு இருந்துச்சுல, எதுடா அந்த நான் ஹார்ட் இல்லடா எடுத்து போட்டுருப்பை. தண்ணி கொஞ்சம் வாங்கடா. அது நம்மள இருந்தா இப்படி உட்காந்துக்கிறேன். நீ தான் நல்லா இருக்கு. விறகு இது மாதிரி எடுத்துட்டு வாங்கடா. விறகு இல்லடா. இத போடு நல்லா அறியா. பெரிய வரங்க பெரிய வரங்க வச்சிரோம்டா. ஏய் இது மாட்டு தண்ணி கலக்குறதா வச்சிருக்காங்கடா. நாங்க இதெல்லாம் போட்டுருங்க சின்னதெல்லாம். டேய் இதுல போடு. அதுல போட்டா ஊத்து. ஏய் கொஞ்சமா ஊத்துடா. இவ்வளவு ஊத்த கூடாது. சரி பாத்து ஊத்துறா. ஊத்து என்ன எங்க தண்ணி ஊத்திக்கிறோம். மசாலாவே இல்ல. எங்க தண்ணி ஊத்திக்கிறோம்.
இன்னும் கொஞ்சம் ஊத்துனே கரெக்டா இருக்கும். தரமுள்ள இன்னும் வாங்கிட்டு வரவா? இப்போ என்ன சொதப்பல் சமையல் யூடியூப் சேனல். முருகேசன் அந்த இதை எடுத்து நீ ஏன் ஓரத்துல போய் குளிக்க மாட்டியோ? சரி, இருக்கு. நீ தான்டா மீற. ஐ, ஏசி கடை உனக்கு அந்த இதுதானே அதை காமி. சாப்பிட்டுக்கிறேன்டா எனக்கு பிடிக்கும்டா. டேய் ஈரல்டா. இங்கடா இதை தூக்கி போட சொல்றேன். அது ஈரல் தானே. கல்லீரல். அது கல்லீரல் ஆட்டணுமோ. ஏய் எனக்கு அப்படியே தண்ணி. உப்பு 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 நீங்க தான் ஊத்தி உப்பு. எப்பறா நான் தான் என் மண்டை கால் வீல வந்து உட்கார்ந்திருக்க. ஏய் இங்க இரு. அப்ப நான் டான்ஸ் ஆடும்போது என் உடம்ப பத்தியானே வேற லெவல்ல இருந்துச்சு. டீ-ஷர்ட்லாம் டைட்டா. அதான் நான் பாத்துட்டு இருந்தேன். முருகேசனே எங்கனே உட்கார்றது? டைட்டா எப்பா கல்லு இந்த உப்பு கறிக்கு எப்பவுமே நம்ம கல்லு உப்பு தான் போடணும். நைஸ் உப்பு போட்டுறவே கூடாது. ஏய் ஏசி கடை. ஏசி கடை இருக்குது. சரி சரி உப்பு போடுறா சரி. சரி போடியா போடு போடு. வரணும் வந்துரு. ஓரளவு கைப்பா கரெக்டா பிடிச்சுக்கணும். மாங்கோட்டேன். ஏ தண்ணி தாயா? போ. டேய் வீட்ல போய் தண்ணி தூக்கிட்டு வாங்கடா. இல்லாடி கேன் இருக்கா அது பிடிச்சு வாங்கடா. தண்ணி எப்படிடா சமைச்சோம்? டேஸ்ட் எப்படிடா இருந்துச்சு? சமையல் மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். இன்னைக்கு நம்ம வா சாப்பிட வா. சாப்பிட கூடாது. ஓ நாய்க்கு சாப்பிட கூடாது. சாத்துவியான் போ. டேய் பூனை இவன் தான பூனை எதுக்கு இதெல்லாம் ஏட்டிக்கு முடியா பேசிட்டு? ஏய் சாப்பிட கூடாதுயா. சும்மா வாடா அதெல்லாம் ஒண்ணா ஊசி போடா. சுவனேஸ் சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்க. ஊசி போட்டாலே ஆனா சுவனேஸ் அந்த நேரத்துல கஷ்டப்பட்டேன். எப்ப முதல்ல சிவனேஷ் சாப்பிட கூடாது. டேய் இது தாடா. வேக கொஞ்சம் மூடி வச்சிருவோம்பா கரியா. என்ன எல்லாம் அஜய் வாங்கிட்டானா? கறி மட்டும் வாங்கிட்டா. மத்த எல்லாம் உங்களுக்கு தான். டேய் குடிச்சிட்டு கொஞ்சோண்டு தாங்கடா. இந்த சட்டி இல்ல அவத்துல நான் பூனை. பூனை லியோ பூனை லியோ. இவன் தான் நம்ம ஏசி கடை. அவன் தான் நம்ம மாங்கொட்டை. இவன் தான் நம்ம உசுரு. இவன் ஃப்ரீ ஃபயர்ல ரீசார்ஜ் பண்றடா. சரி பூனை ஏதோ ஃப்ரீ ஃபயர்ல ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்ச லவ் பண்ணிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை நமக்கு இதுக்கு கறி ஸ்பான்சர் வந்து இவர்தான் பர்த்டே பாய். birthday boy. அஜய். அரி நான் எப்போ அதனால நம்ம கறியில எல்லாமே போட்டாச்சு. மிளகா உப்பு சோம்பு வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு கறி இப்போ வெந்துக்கிறதுக்கு தரமா. இன்னும் 10 நிமிஷத்துல நமக்கு வெந்துடும். பிராய்லர் கோழினா ஒரு 10 நிமிஷம் போதும் நமக்கு வேகிறதுக்கு. இதே நீங்கள் உப்பு கறி நாட்டுக்கோழி இதை பண்ணீங்கன்னா அது ஒரு 1/4 மணி நேரமாச்சு நீங்கள் வேக வைக்கணும் குறைஞ்சது. அதுக்கு நல்லா தண்ணி நிறையா ஊற்றிடணும். இன்னைக்கு நமக்கு பட்ஜெட் இல்லை அதனால பிராய்லர் கோழி. இன்னொரு தவணை நமக்கு இலவசமாக ஒரு சேவல் கிடைக்க போகுது. அதில் நம்ம ஒரு உப்பு கறி பண்ணுறோம் அடுத்த வாரம். அது உங்களுக்கு நாட்டுக்கோழியில் எப்படி பண்ணுறதுன்னு இவன் தான் நம்ம பூனை. சோத்துல ஏறி உட்கார்ந்திருக்கான். இந்த மௌனே சொல்லிட்டு இருப்பாங்களா? நம்மளோட இந்த வாரம் சண்டேயை வந்து சூப்பரான ஒரு ஸ்பைசியான உப்பு கறியோடு சாப்பிட்டு நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த ப்ரெட்டோடு அந்த சிக்கனை சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம என்ஜாய்மெண்ட்டோட அது நாங்கள் மட்டும் சாப்பிடாம எங்கள் ஏரியாவில் ஒருத்தி இருந்தா அவளுக்கு நாங்கள் கொடுத்து ஒரு சின்ன ஹியூமனிட்டி பண்ணோம். அவளை சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் பண்ணியா கூப்பிடுங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டு போனால். ஃபைனலாக நம்ம பசங்க ஃபுல்லாக பாட்டு போட்டு டான்ஸ்னு ஆடினானுங்க. ஏரியாவே நம்ம தான் பார்த்துச்சு. செம ஒரு ஜாலி. ஒரு குறைஞ்ச ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாச்சு டான்ஸ் ஆடி இருந்துப்பானுங்க. அங்கே ரோட்டில் நின்று எல்லாருமே சூப்பர். ஏரியாவில் இருக்கவங்களும் வந்து வெளியே வந்து பார்த்துக்கிட்டு அந்த வெயிலில் வந்து பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பையும் அடுத்தது ஆட் பண்ணுறேன். அடுத்த எல்லாம் ஆடி முடிச்சக்கப்புறம் நம்ம கடைசியாக பர்த்டே பாய்க்கும் கேக் வெட்டிட்டு சண்டே செம ஒரு ஜாலியாக முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் வ்ளாக்ஸ் அண்டு ஃபிட்னஸ் கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கிறங்க.